ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம கோமதியை காணோன்னு அப்போ தான் ஒரு பொருளை கிளப்பி விடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்பி கதிர், ராஜி, அரசி இவங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நேரம் போக போக கோமதியை ஆளை காணணும்னு நினச்சி நம்ம கதிர் இருந்துட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு இது பாண்டியனுக்கு கால் பண்ணி, அப்பா இன்னும் அம்மாவை காணோம், அம்மா எங்கே போயிட்டாங்களா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா, எப்படியாவது அம்மா தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் கிட்ட சொல்லவும் பாண்டியன் முதல்ல அதை நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எங்கன்னு பார்க்கலான்னு எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே காணுன்றதுனால வீட்டுக்கு போயிட்டு சோபா மேலே உட்காரவும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் இருந்துட்டு செந்திலுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. செந்திலும் ரொம்பவே பயந்துக்கிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கேட்கவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம கதிரும் நம்ம செந்திலும் ரொம்பவே கோவமா பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா, என்ன பண்ணுச்சு என்னோட அம்மா சொல்லுங்க, முதல்ல நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், என்கிட்ட பேசல, அப்புறம் இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், இவன் கூட பேச மாட்டீங்க, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனை கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததை பார்த்து நம்ம அப்பதான் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, நம்ம ஒன்று பொண்ணு போய் இப்போ வேற பிரச்சனையா மாறி நிக்குதே, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் அப்பத்தாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம கோமதி வந்து, என்னாச்சு, எதுக்காக எல்லாரும் ரொம்ப பதறி போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம அரசி, ராஜி, அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மா எங்கம்மா போனேன், உன்னை எவ்வளோ நேரம் தேடிக்கிட்டே இருந்தோம் தெரியுமா, நீ எங்கே போனேன்னு சொல்லிட்டு போக மாட்டியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி நான் எங்கே போனேன்னு அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அப்போ தான் இருந்துட்டு, கோமதி எங்கே போனாலையும் சொல்லிட்டு போக மாட்டியா கோமதி, நீ இல்லாமல் தவிச்சு போயிட்டங்க தெரியுமா அப்படின்னு நாடகம் போட்டுடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே குழம்பி போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, எங்கம்மா போனீங்க, டே கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்டா, கோவிலுக்கு கூட நான் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே செந்தில் இருந்துட்டு, இங்கே பாருமா, யாருக்கிட்டையுமே சொல்லாமல் போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுவோம், நீ அப்பாவை நினச்சி நைட்டு அழுதுகிட்டு இருந்தேன்னு அம்மாச்சி சொன்னாங்க, அம்மாச்சி சொன்னதுனால தான் நாங்கள் நாள் முழுக்க உங்களை தேடின இடத்துல நீங்க எங்கேயுமே இல்லை, நாங்க என்ன நினைக்கிறது சொல்லுங்க, எங்களுக்கு ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேங்க, நீங்கள் எவ்வளோதான் பிரச்சனை பண்ணாலையும் என்கிட்ட பேசாமல் இருந்தாலையும் உங்களை விட்டு போயிடுவேங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்கடா, நீங்கள் 2 பேரும் என்ன பேச்சு பேசுனீங்க, என்னால் தான் அவள் வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு மனசாட்சினது ஒன்று இல்லை, உங்கள் 2 பேருக்கும் நான் நல்லதை நினச்சி 10 லட்ச ரூபாய் சொலையாக கொடுத்தேன்ல, அந்த 10 லட்சத்தை 2 மாதத்தில் நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க, கொடுக்கலன்னா வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு ரொம்பவே கோவமா நம்ம செந்தில்கிட்டையும் கதிர்கிட்டையும் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரூம்ல போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு காந்திமதி கிட்ட போயிட்டு, அம்மா இங்க என்னதாம்மா நடக்குது, எனக்கு இங்க என்ன நடக்குது எதுவுமே புரிய மாட்டேங்குதுமா, இங்க பாரு கோமதி, நீயும் மாப்பிள்ளையும் ஒன்று சேரணுன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன், ஆனா இது இப்படி போய் முடியும்னு நினைச்சு கூட பார்க்கல கோமதி, மா என்னம்மா இது இப்படி பண்ணி வச்சுட்டீங்களே, அவரு பசங்க மேல எவ்வளவு கோவப்பட்டாருன்னு பார்த்தீங்களா, பசங்க எனக்காக அவர்கிட்ட போய் பேசி இப்போ எவ்வளோ பெரிய சண்டே ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா, நீங்கள் நல்லா யோசிச்சு பண்ண மாட்டீங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம யாரை நம்ம காந்திமதி இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, நீயும் மாப்பிள்ளையும் பேசாமல் இருக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோமதி, அதனால தான் எல்லா விஷயத்தையும் சரி செய்யலான்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணேன், ஆனால் இது இப்படியெல்லாம் முடியும்னு நினச்சி கூட பார்க்கல, நான் மாப்பிள்ளை உன்னை தேடி அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நீ வந்த உடனே உன்னை கட்டி பிடிச்சி உன்னை மிஸ் பண்ணணும்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அது எதுவுமே நடக்கலை, என்னை மன்னிச்சிரு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது யாரு நம்ம ராஜி இருந்துட்டு, அத்தை என்னத்தை என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தா நான் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பேன்ல, இப்போ நீங்கள் சொல்லாமல் போனதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை, இங்கே பாருடி, நான் என்னோட அம்மா கிட்டே சொல்லிட்டு தான் போனேன், பசங்க கிட்டலாம் சொல்லிடுங்க, அது மட்டும் இல்லாமல் அவர் என்னை வாயை திறந்து கேட்டால் மட்டும் சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லாதீங்கன்னு நான் சொல்லிட்டு தாண்டி போனேன், நான் சொல்லாமலாம் போலடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அப்போ தான் இருந்துட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு,
இங்க பாருங்கம்மா, சரி விடுங்க, நாங்க 2 பேரும் சேரணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணியிருக்கீங்க, அதனால இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. சரி விடுங்க பார்த்துக்கலாம். இந்த வீட்ல வராத பிரச்சனையா என்ன? இந்த வீட்டுக்கு நெறைய பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு காந்திமதிக்கு ஆறுதல் சொல்லவும், நம்ம செந்தில் ரொம்ப கோவமா அதாவது வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போன உடனே அதாவது மீனா இருந்துட்டு, "என்னங்க நீங்க இங்க இருக்குவீங்கன்னு பார்த்தா, நீங்க அ அத்தை வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா, நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு நானும் வந்திருப்பேன்ல" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு மீனா, அ எ என் அம்மாவ காணோம்னு போனேன்" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்க, நான் நேத்து உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா? அ நானும் அம்மாவும் நானும் அத்தையும் கோவிலுக்கு போறோங்க. லீவ் போடுறேன்னு சொன்னேனா இல்லையாங்க? அது அது தெரிஞ்சிருந்தோம் இப்படி போய் நீங்க சண்டை போட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு மீனா, அந்த காசு 10,00,000 ரூபாவ 2 மாசத்துல எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு அவரு. இல்லன்னா வேற மாரி ஆகுமா? இந்த 10,00,000 எப்படியாவது ரெடி பண்ணி அவருக்கு குடுத்துறணும். இனிமே அந்த வீட்டு பக்கம் கூட நம்ம போகவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே நம்ம மீனா வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாருங்க, அப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டாரு. அதுக்காக நீங்க இப்படியெல்லாம் பேசுவீங்களா? இங்க பாரு மீனா, அவரு கோவத்தாலலாம் பேசல. அவரு அவருக்கு ரொம்ப திமிரு, ஆணவம். அதனால தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இனிமே அவரோட பணம் ₹1 கூட நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம். அதனால நீ கவலையே படாத. இந்த காசை எப்படியாவது ரெடி பண்ணி நான் அவருக்கு குடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனா இருந்துட்டு கோமதிக்கு கால் பண்ணி, "அத்தை, இங்க என்னதான் அத்தை நடந்துட்டு இருக்கு? நீங்க வீட்ல சொல்லிட்டு வந்தீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, "இங்க பாருடி, என்னையும் அதாவது அவரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக என்னோட அம்மா தான் இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. கோமதி எங்கேயோ போயிட்டா, மாப்பிள்ளை பேசாம இருக்கிறதுனால எங்கேயோ போயிட்டா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொன்னதுனால இப்போ ஒரு பெரிய பிரச்சனையும் உண்டாயிடுச்சு. நம்ம என்னதான் பண்றதுன்னே தெரியல. ஒரு பிரச்சனை போனா மறு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நம்ம என்னதான் பண்ண முடியும்?" அப்படின்னு ரொம்பவே கோவமா இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு ரொம்பவே கோவமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜு போறாங்க. "இங்க பாருங்க, கொஞ்ச நேரம் நீங்க பொறுமையா இருந்திருக்கலாம்ல. எதுக்காக மாமா கிட்ட அப்படியெல்லாம் பேசுனீங்க? மாமா கிட்ட அப்படியெல்லாம் பேசுனது மிகப்பெரிய தப்பு தானே. என்னங்க பண்றீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம கதிர் இருந்துட்டு, "இங்க பாரு, இங்க பாரு ராஜி, அவர் ரொம்ப தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பண்றது தப்புன்னு அவருக்கு புரியவே மாட்டேங்குது. நம்ம என்னதான் பண்ண முடியும்? நம்ம என்னதான் சொன்னாலையும் பண்ணாலையும் அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? என்னால என்ன சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது" அப்படின்னு பயங்கரமான வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இது பாண்டியன் கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க, என்ன தேடினீங்களாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போய் நிற்கவும், "இங்க பாரு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா? யார்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே? இப்போ பார்த்தியா எவ்வளோ பெரிய பிரச்சனை. நான் ஏதோ உன்னை கொடுமைப்படுத்துகிற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? உன் இஷ்டப்படி எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும். "இங்கே பாருங்க, நீங்கள் வந்து வாயை திறந்து என்கிட்ட பேசினா தானே உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு. நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்கன்னா நான் எதுக்காக உங்ககிட்ட பேசணும்? உங்ககிட்ட பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. இனிமேல் உங்கள் முகத்தை கூட நான் முழிக்க மாட்டேன். நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காந்திமதி இருந்துட்டு, இங்க பாரு கோமதி, நீயும் மாப்பிள்ளையும் ஒன்று சேரணுன்றதுக்காக தாண்டி இதெல்லாம் பண்ண. ஆனா இதுவே உங்களை பிரிச்சிரும் போலியடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நீ மாப்பிள்ளை கூட கொஞ்சம் பொறுமையா போய் பேசுடி அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்கம்மா, நான் எதுக்காக பொறுமையா போகணும்? என் மேல எந்த தப்பும் இல்லை. எந்த தப்பும் இல்லாம நான் போய் பேசலாம் முடியாது. தப்பு பண்ணதுக்காக எவ்வளவோ டைம் நான் மன்னிப்பு கேட்டாச்சு, போய் கெஞ்சி கெஞ்சி பார்த்தாச்சு. என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அவங்க கிட்ட கெஞ்சணும்? நான்லாம் கெஞ்சவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு, "இங்க பாருங்க, எப்படிங்க அந்த 10,00,000 நீங்க குடுக்க போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு ராஜி, எப்படியாவது ரெடி பண்ணி அவர்கிட்ட அந்த 10,00,000 குடுத்துடணும். அந்த 10,00,000 குடுக்காம இருந்தா கண்டிப்பா வாழ்க்கை முழுக்க நான் தான் கொடுத்தேன்னு அவர் சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாரு. என்னால அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால இந்த 10,00,000 நான் எப்படியாவது ரெடி பண்ணணும்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு கதிர், அந்த 10,00,000ன்றது சாதாரணம் இல்ல. 1,00,000 2,00,000 10,00,000 நம்ம எங்க போவோம்? இங்க பாரு ராஜி, எங்க வேணாலும் போலாம். எங்கேயாவது பேங்க்ல கடன் கூட வாங்கலாம். ஆனா இவர்கிட்ட நம்ம பணத்தை வாங்குறது ரொம்ப பெரிய தப்பு. அதனால நம்ம நம்ம எப்படியாவது இதை திருப்பி கொடுத்துடணும். இங்க பாருங்க, அப்பா ஏதோ உங்க அப்பா தானே ஏதோ கோவத்துல பேசிட்டாரு. அதுக்கு எதுக்கு நீங்களும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. பாவங்க மாமா,
அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, அம்மா எவ்வளோ தூரம் போய் கெஞ்சினாங்க. அப்பா பேசாமல் இருந்ததுனால தானே அம்மாவுக்கு பேசாமல் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாச்சும் கேட்டால் அது தப்பா? அதுக்கு அவர் கொடுத்த பணத்தை கேட்பாரா? என்னால் ஒன்றும் முடியல. அதனால இதுலேருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு தான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக இதுலேருந்து நான் வெளியே வரணும். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா ரொம்ப வருத்தமா மீனாக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாரு மீனா, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது மீனா. என்னால் இப்போ இந்த வீட்டில் இருக்கவே முடியல. கொஞ்ச நாளைக்கு நான் கோட்ரஸ்க்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னத்தை கேட்குறீங்க, வாங்க அத்தை, நீங்கள் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நான் கொஞ்ச நாள் லீவ் போட்டு கூட உங்கள் கூட இருக்கேங்க அத்தை அப்படின்றாங்க. சரிடி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காந்திமதி கிட்ட போயிட்டு, இங்கே பாருமா, நான் மீனாவோட வீட்டுக்கு போகிறேன், நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, நீ போயிட்டேன்னா இங்க இருக்கிறவங்களெல்லாம் யாரடி பாத்துக்கிறது? இங்க பாருமா, நான் இங்க இருந்தாலையும் இல்லைனாலையும் யாரும் இங்க கவலைப்படுறதுக்கு ஆளே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக இங்க இருக்கணும்? நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியாவே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க வரீங்களா இல்லையா, நான் உங்களை ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். உன்னை ராணி மாதிரி தான் பாத்துப்பேன். நான் இங்க இருந்தா உன்னை யாரும் ராணி மாதிரி எல்லாம் பாத்துக்க மாட்டாங்கம்மா. வாமா, என் கூட வந்தா மட்டும் தான் உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துப்பேன், வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்திமதியும் கூட்டிட்டு நம்ம கோட்ரஸ்க்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம பாண்டியன் இருந்துட்டு அரசிக்கிட்ட வந்து, இங்க பாருப்பா அரசி, உங்க அம்மா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னைக்கு எனக்கு கோவம் வந்து அவளை கை நீட்டுறேன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்கப்பா, என்னப்பா உங்களுக்கெல்லாம் பிரச்சனை? நீங்க 2 பேரும் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க 2 பேருக்கிட்டயே மாட்டிக்கிட்டு நடுவுல நாங்க தான் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அம்மா கல்யாணம் பண்ணி வச்சதுனால அவங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லாமையா இருக்காங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க. பிடிக்காம கல்யாணம் பண்ணாலையும் அவங்க 2 பேருக்குள்ள நல்ல புரிதல் வந்து இப்போ நல்லா தானப்பா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா பிரச்சனை அம்மா கூட பேசினா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு பாரசி, என்னோட மனசுல இருக்கிறது உனக்கு கூட தெரியலையாப்பா? நீயும் அவங்க பக்கம் தான் பேசுறல, அவங்க பண்றதுதான் நியாயம்ன்ற மாதிரி பேசுறல. சரிப்பா, நானே தப்பா இருந்துக்கிறேன், நானே இந்த வீட்டை விட்டு போகிறேன்ப்பா. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே நிம்மதியாக இருங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகவும், இங்கே பாருங்கப்பா, எதுக்காகப்பா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பக்கம் அம்மா வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் நீங்கள் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் வீட்டில் இருக்கணுமா இல்லை எங்கேயாவது போயிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரசி, நான் இருந்தால் தான் இங்கே யாருமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்களே. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக இங்கே இருக்கணும்? நான் கிளம்பிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிரும் ராஜும் வராங்க. வந்த உடனே ரொம்பவே கோவமா அந்த 10 லட்சத்தை திருப்பி, இந்தாங்க உங்க 10 லட்சம் பணம், இனிமே இந்த வீட்லயும் நாங்க இருக்க போறது கிடையாது அப்படின்னு அது டிராவல்ஸுக்கு கிளம்பிடுறாங்க. அதாவது காசை கொடுத்த உடனே பாண்டியன் வாங்கிக்கிட்டு ரொம்பவே ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராஜி வந்து, எப்படி ரெடி பண்ணீங்க, காசு எப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கவும், இங்கே பாரு ராஜி, கொஞ்ச நேரம் அமைதியாக வா, அவங்க காசு கொடுத்தாச்சு, அவங்க கட்டின வீட்டில் நம்ம இனிமேல் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, இனிமேல் நம்ம கோட்ரஸ்லேயே நம்ம டிராவல்ஸ்லேயே இருந்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போன உடனே நம்ம ராஜி இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க இப்படி பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருதுங்க அப்படின்னு சொல்லவும், இது இங்க பாரு ராஜி, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன், எனக்கு அது நம்பிக்கை இருக்குது, நீ கவலைப்படாத, இங்கேருந்தே நீ போலீஸ் ட்ரைனிங்க்கு படிச்சிட்ரு, அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒரு ரேங்க்குக்கு வந்து நல்லா பாஸ் ஆகி IPS ஆகணும், அதுதான் உன்னோட லட்சியமாக இருக்கணும், நீ கவலையப்படாத, உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதிக்கு இந்த விஷயம் தெரியுது. 10 லட்சத்தை கொடுத்து நம்ம அதாவது கதிரும் ராஜும் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்ற விஷயம் நம்ம அதாவது இது நம்ம கோமதிக்கு தெரிய வருது. கோமதிக்கு தெரிஞ்ச உடனே நம்ம கோமதி இருந்துட்டு கதிருக்கு கால் பண்ணி, இங்கே பாருடா கதிரு, அப்பா ஏதோ கோவத்தில் பேசிட்டாரா, அதுக்காக காசை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நீ வீட்டை வெட்டி போவியாடா, இங்கே பாருங்கம்மா, ஒவ்வொரு நாளும் எப்படிம்மா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த வீட்டில் இருக்க முடியும்? என்னால் இருக்கவே முடியாதம்மா. அவர் கட்டின வீடு தானே, அவர் சம்பாதிச்ச சொத்து தானே அது, அவரே வச்சுக்க சொல்லுங்கள், இனிமே எதுவுமே எனக்கு வேணாம், அவர் பெற்றதுக்காக எங்களை வளர்த்து விட்டுட்டாரு, இனிமே நாங்கள் பார்த்துக்குறோம்மா, பரவாயில்ல, உங்களை
உங்களை யாருமே நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கோமதிக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது. இங்கே பாருடா, அப்பா ரொம்ப பாவண்டா, உங்களெல்லாம் வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ஆனால் இப்போ நீங்கள் அவருக்கு பண்ணுற கடமை இதுதானாடா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, அதுக்காக அவர் என்ன பேசினாலும் நான் ஏற்றுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நாளைக்கே எனக்கு ஒரு குழந்தை பிறந்தாலையும் அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்து நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பி வைப்பேன். அது என்னோட கடமை. அடுத்து அந்த குழந்தை வளர்ந்து அந்த குழந்தை என்னை கேட்காததுக்கு முன்னையே நான் அந்த குழந்தைக்கு என்னென்ன பண்ணணும்னு எல்லாத்தையுமே பண்ணிடுவேன். ஆனால் இவர் எங்கள் ஆசையை ஒருத்தர்கிட்டயாச்சும் உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டிருக்காரா இல்லையா? ஒரு நாள் கூட கிடையாது. எல்லாம் எங்கள் சந்தோஷத்துக்காக தானே வாழ்கிறேன்னு சொன்னார். ஆனால் எங்கள் சந்தோஷம்னு அங்கே எங்கம்மா இருக்குது? அவர் முடிவுக்கு அது எல்லாத்தையுமே அவர் முடிவோடு எடுத்துகிட்டு போனால் நாங்கள் நல்லவங்க. எங்களுக்கு பிடிச்சதா அவர்கிட்ட கேட்டால் நாங்கள் கெட்டவங்க, அப்படி தானம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருடா கதிரு, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் சிக்கனமாக அதாவது காசுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு, அதாவது நாங்கள் இருந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம்டா. ஒரு வேளை சாப்பாடுக்கு கூட நாங்கள் சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு தான் இந்த மாதிரி அவர் சிக்கனமாக வாழ்கிறாரே தவிர அவர் உங்களுக்கெல்லாம் எதுவுமே பண்ணாமலாம் இல்லைடா. எதுக்காக நீ அவரை நினச்சி இவ்வளோ இவ்வளோ யோசிச்சுக்கிட்டுக்க? இவ்வளோலாம் யோசிக்காதடா, பாவண்டா அவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம செந்தில் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா இருந்துட்டு செந்தில் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்கவும், இல்லை மீனா, அந்த 10 லட்சத்தை நம்ம எப்படி கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். 5 லட்சம் கையிலே இருக்குது. இன்னும் 5 லட்சம் எப்படியாவது ரெடி பண்ணி அவர் கையில் இந்த காசை கொடுத்துடணும். இனிமே அவர் காசு நமக்கு தேவையே கிடையாது. எனக்கு கொடுத்து உதவனன்னு யாரும் என்கிட்ட வந்து நிற்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது மீனாவோட அப்பா வராங்க. வந்த உடனே மீனாவோட அப்பா கிட்ட, இங்கே பாரு மீனா, நீ போய் காஃபி போட்டு வா அப்படின்னு நம்ம செந்தில் அனுப்பி வச்சிடறாரு. அதுக்கப்புறம், இங்கே பாருங்க மாமா, உங்களை வர சொன்னதுக்கு காரணம் எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கடன் வேணுமாம்மா, நான் சீக்கிரமாக திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே, எதுக்குங்க மாப்பிள்ள, எனக்கு அவசரமாக தேவைப்படுது மாமா, நீங்கள் ஒரு 5 லட்சம் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு 2-3 மாதத்தில் நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன் ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், என்ன மாப்பிள்ள நீங்கள் போயிட்டு என்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டால் மட்டும் போதும், உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு என்கிட்ட நிறைய இருக்குது. நீங்கள் கவலையே படாதீங்க. நான் 5 லட்சம் தானே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயம் மீனாக்கு தெரிய வேணாம். மீனாக்கு தெரிஞ்சா அவள் ரொம்ப கோவப்படுவா. அதனால தான் உங்ககிட்ட தனியாக கேட்குறேன். சரிங்க மாப்பிள்ள, கண்டிப்பாக உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம செந்திலுக்கு யாருக்கும் தெரியாம, நம்ம மீனாக்கு தெரியாம, மீனாவோட அப்பா இருந்துட்டு இது யாருக்கு, நம்ம அதாவது யாரு, நம்ம மீனோட அப்பா இருந்துட்டு செந்திலுக்கு காசு கொடுத்துட்றாங்க. செந்திலும் மீனா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு மீனா, காசெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, வா அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இங்கே பாருங்க, அவரே ரொம்ப பாவங்க, எதுக்காகங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவரெல்லாம் இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மீனா, அவர் எங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாரு உங்களுக்கு தெரியுமா, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மீனா, நான் சொல்கிறத நீ கேளு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம பாண்டியன் ரொம்பவே வருத்தமாக உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்கள், உங்களோட காசை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனிமே நீங்கள் யாரோ நான் யாரோ, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பையனுக்கு இப்போ இதை கூட பண்ணுறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை, அதை திருப்பி கேட்குறீங்க. இந்தாங்க, இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே பாண்டியனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு அந்த காசை வாங்காமல் அப்படியே உக்காந்துக்கிட்டே இருக்கவும், இங்கே பாருங்கள், இவ்வளோ ரோஷமாக எங்ககிட்ட காசு கேட்டிங்களே, இந்தாங்க உங்கள் காசை வாங்கிக்கோங்க, உங்களுக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை, எப்போவுமே இந்த வீட்டு வாசப்படியை கூட இனிமேல் நான் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து நம்ம மீனா இருந்துட்டு, ஏங்க எதுக்காகங்க இப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாரு மீனா, அவர் என்ன கஷ்டப்படுத்தலையா, இங்கே பாரு மீனா, மாமன் நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கொஞ்ச நேரம் அமைதி இருங்க, இங்கே பாருங்க,
பாருங்க மாமா, ஏதோ கோவத்தில் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாமா, நீங்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க மாமா. இங்கே பாரு மீனா, இன்னும் ஒரு நிமிஷம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான், உனக்கு முதல்ல இங்கேருந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் மாமா ப்ளீஸ் மாமா, நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசு இருந்துட்டு பாண்டியன் கிட்ட வந்து, இங்கே பாருங்கப்பா, ஏன்ப்பா கோவத்தில் அப்படி ஒரு வார்த்தையை அண்ணனுங்க கிட்ட நீங்கள் பேசுனீங்க, அண்ணங்கிற பார்த்தீங்களா, ஒரு அண்ணன் இப்படி டிராவல்ஸ் பக்கம் போயிடுச்சு, இன்னொரு அண்ணன் இனிமேல் வாசப்படியை கூட மிதிக்க மாட்டேன்னு போயிடுச்சு, இப்போது நம்ம மட்டும் இந்த வீட்டில் இருந்து என்னப்பா பண்ண போகிறோம், நம்ம இந்த வீட்டில் எவ்வளோ சொந்தங்கள் அப்படியே எவ்வளோ பேர் நிறைஞ்சு இருந்தாங்க, ஒவ்வொருத்தராக வீட்டை விட்டு போயிட்டாங்கப்பா, இந்த வீட்டில் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதியை நம்ம காந்திமதி இருந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே நம்ம பாண்டியன் இருக்கிற நிலைமையை பார்த்து நம்ம கோமதிக்கு ரொம்பவே பாவமாயிடுது. அதுக்கப்புறம் நம்ம காந்திமதி இருந்துட்டு அதாவது பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், இவ்வளோ பிரச்சனை நடக்கிறதுக்கும் நான் தான் காரணம், நீங்கள் எப்படியாவது என் பொண்ணு கூட பேசுகிறோன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன், ஆனால் இது இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, மா எதுக்காகம்மா மன்னிப்பு கேட்குற, நீ ஏதோ நினச்சி பண்ண, ஆனால் இப்படி புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்னமோ பண்ணுறாங்க, விடுமா, நீ இனிமேல் யார்கிட்ட பேசியும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, இப்போ எதுக்கு எல்லாரும் வீட்டை விட்டு போயிட்டாங்க, இனிமேல் நம்ம 2 பேரும் அரசி மட்டும்தானே வீட்டில் இருக்கிறது, நம்ம எல்லாரும் வீட்டில் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட பாண்டியனுக்கு கண்ணில் தண்ணியே வந்துடுது. அந்த நேரம் பார்த்து பழனியும் வராரு. பழனி வந்த உடனே பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மச்சான், என்னாச்சு மச்சான், இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரா இந்த வீட்டை விட்டு போயிட்டே இருக்காங்களே, என்ன ஆச்சு மச்சான், சொல்லுங்க மச்சான் அப்படின்னு கேட்கவும், நம்ம பாடின அழுதுகிட்டே, இங்க பாருடா பழனி, நான் என்ன எல்லாரையும் கொடுமைப்படுத்துறேன்டா, என்னை பார்த்தா எப்படி இருக்கு, நான் இருக்கிறதுனால தான் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குதான், நான் இருக்கிறதுனால யாருமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்களா, நான் பண்ற வேலை எதுவுமே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதா, நான் என்னடா பண்ணேன், நான் எதுவுமே பண்ணல, நான் உண்டு என்னோட வேலை உண்டுன்னு நான் இருக்கேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லவும், நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, ஏன்ப்பா இப்படி கஷ்டப்படுறீங்க, நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா, இங்கே பாருடா சரவணா, உன்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டேன்டா, உன்னோட வாழ்க்கையில் நான் ஒரு சரியான முடிவு எடுத்திருந்தா உன்னோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும்ல, என்னால் தான் எல்லாருமே சந்தோஷத்தை இழந்து நிம்மதியை இழந்து இருக்கீங்கல்ல, என்னை மன்னிச்சிருடா சரவணா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவோம். அப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், இங்கே பாருங்கப்பா, இப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா, இங்கே பாருங்க எல்லாமே சரியாயிடும், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே காந்திமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, எல்லாத்தையும் மனசில் வச்சுக்காம இனிமே நடக்க போகிறத மட்டும் பாருங்க மாப்பிள்ள, ப்ளீஸ் மாப்பிள்ள என் பொண்ணு கூட பேசுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கோமதி, உன்னை நான் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கேன்னா, நீ தானே எனக்கு தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ண, அப்படி இருக்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதுக்காக தானே உன்கிட்ட நான் பேசாமல் இருந்தேன், அதுக்காக பசங்கள்லாம் என்கிட்ட இந்த மாதிரி பேசுவாங்களா, உன்னை ஏதோ நான் கொடுமைப்படுத்துகிற மாதிரி, எனக்கு ஒன்றும் புரியல, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணனே எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு மட்டும் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே பாண்டியன் கிட்ட வந்து, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எதுக்காக மாமா அவங்கக்கிட்ட காசு கேட்டீங்க, நீங்கள் காசு கேட்டதுனால அவங்களும் ரொம்பவே வீராப்பப்பட்டு காசை எடுத்துகிட்டு கொடுத்துட்டாங்க, ஆனால் அந்த காசை எங்கேருந்து வந்துச்சு, என்ன ஆச்சு, எதுவுமே என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாரு, நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், ஆனால் நீங்கள் என்ன தான் கோபமாக இருந்தாலும் இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் விட்டுருக்க கூடாது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா, நான் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியலல்ல, அதனால தான் நான் பண்ணது எல்லாத்தையும் எனக்கு திருப்பி கொடுறான்னு அப்படின்னு கேட்டேன். எப்படி நான் பண்ண வேலைன்னு சொல்கிறீங்க, சரி பண்ணதை திருப்பி கேட்டாலும் தப்புன்னு சொல்கிறீங்க, எப்படிம்மா இதெல்லாம் கேட்டால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம பழனி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. இங்கே பாருப்பா மீனா, என்னதான் இருந்தாலும் பெரியவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் இல்லைப்பா, செந்தலும் சரி கதிரும் சரி இந்த வீட்டை விட்டு போயிருக்க கூடாதுல்ல, எதுக்காக அவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போனாங்க, மாமா மச்சாவோட மனசு எவ்வளோ வருத்தத்தில் இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம சக்திவேல் இருந்துட்டு, என்னென்ன அந்த குடும்பத்தில் எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்போ
அந்த அந்த பரதேசி பாண்டியன் மட்டும்தாங்கிறான் வீட்டில். இனிமே நம்ம அப்பத்தாவும் நம்ம வீட்டுக்கு வந்துடும், எப்படியாவது நம்ம அப்பத்தாவை மட்டும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இங்கே பாருங்க ஆத்தா, ஆத்தா இங்கே வெளியே வா ஆத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் காந்திமதி, நம்ம பாண்டியன், அதுக்கப்புறம் கோமதி எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே இங்கே பாருங்கம்மா, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டை விட்டு போயிட்டாங்க, நீ மட்டும் எதுக்காக அங்கே இருக்க, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதியை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி, பாண்டியன், அரசி இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. நம்ம கோமதி இருந்துட்டு இனிமே என்ன ஒரு முடிவு எடுத்து இந்த குடும்பத்தை எல்லாரையும் ஒன்று சேர்த்துவாங்கன்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.